இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமா நேசிக்கிற எல்லா விஷயமுமே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன விட்டு போயிடுது. அதற்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இனிமே நான் வெறும் அன்ப மட்டும் தான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு எமோஷனலான பதிவையும் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பா விரிவா பார்க்கலாம் வாங்க. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய மனைவி சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்டின்னா, நானும் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் எங்களுடைய திருமண வாழ்வ முடிச்சுக்க போறோம் அப்டிங்கிற மாரி ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. இது யோசித்து எடுத்த முடிவு அப்டின்னாலுமே கூட, ஏதோ ஒரு கட்டத்துல இந்த முடிவு எடுக்க வேணும் அப்டிங்கிறதுக்காக நாங்க எடுத்திருக்கோம் அப்டிங்கிற மாரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஏ.ஆர். ரஹ்மானுமே ஆமா இது உண்மதான் அப்டிங்கிற மாரியான ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தாரு. இது ஒரு பேசுபொருளா மாறுன நிலையில தற்பொழுது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல்ல குடுத்த பேட்டியில தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள பத்தி பேசி ரொம்ப எமோஷனலான பல கருத்துக்கள பகிர்ந்திருக்காரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, நான் எப்பவுமே இளமையா இருப்பேன். அதற்கு காரணம் அப்டின்னு பார்க்க போனா அது கண்டிப்பா மியூசிக் தான். அது மட்டும் இல்லாம எப்பவும் நம்மளுடைய மனத தூய்மையா வச்சுக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணமும் நம்மளுடைய மனச வந்து அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும். அதுதான் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்லது அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நமக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே கூட இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் வந்து கடவுள் நம்பிக்கை. சோ நம்மளுடைய மனச எப்பவும் தூய்மையா வச்சுக்கிறதுல நம்ம வந்து மிகவுமான ஒரு கவனத்த செலுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. பொதுவா ஆன்மீகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ சுக துக்கங்கள்ல இருந்து எப்படி தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து நமக்கு வரும். ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுலயே வந்துருச்சு. காரணம் என்னுடைய இளமை பருவத்திலேயே நான் பட்ட கஷ்டங்கள் தான். என்னுடைய சின்ன வயசுலயே என்னுடைய அப்பா வந்து என்னை விட்டு இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு நான் ரொம்ப ரொம்ப நேசிச்ச என்னுடைய பாட்டி, அதைத் தொடர்ந்து நான் ரொம்ப செல்லமாக வளர்த்த என்னுடைய நாய்க்குட்டி, இது எல்லாமே என்னை விட்டு போன பிறகு ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து நிலை கிடையாது. நம்மளுடைய நிலை எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறும். அதற்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயதுல இருந்தே என்னை விட வயதுல வந்து அதிகமா இருக்கக்கூடிய நபர்களோட தான் வந்து பேசி பழகுறது வழக்கம். அதன் காரணமா அவர்களுடைய முதிர்ச்சியான அறிவும், புரிதலும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையுமே கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியாக தான் நினைச்சுப்பாராம். இந்த பயிற்சியின் அடிப்படையில வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயுமே ஒவ்வொரு விதமான லெசன்கள வந்து நான் கண்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள ஒரு தனியார் பேட்டியில வந்து குடுத்திருந்தாரு. இப்படி அவரால பகிரப்பட்ட இந்த வீடியோ அவருடைய ரசிகர்களால அதிக அளவுல சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது.